ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு. கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் புதுசாக ஒரு பொருள் வாங்கணும், அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு மாதிரி அந்த வீடியோஸ் பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். என்ன அப்படிங்கிறத அப்படியே விலாகில் சொல்கிறேன். அப்படியே வீடியோவை பார்த்துட்டே வாங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப் பட்டனையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் பண்ணி விடுங்க. ஓகேவா? நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். எப்போதும் போல பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்படியே நம்மளுடைய ரொட்டீன் வேலையை செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடும் எனது சகோதரி, என்னோட ஒரு அன்பான ஒரு சகோதரி அப்படின்னா ஈஸ்வரன் சரிதா சிஸ்டர். அதுக்காக அவங்க மட்டும்தான் அன்பு வச்சுருக்காங்களா, நாங்கள்லாம் இல்லையா அப்படின்னு தயவுசெய்து யாரும் கேட்காதீங்க. எல்லாருமே என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கக்கூடிய எல்லாருமே என்னோடய ஃபேமிலி, என்னுடைய உறவுகள் தான். இருந்தாலும் அவங்க இன்னுமே எக்ஸ்ட்ரா என் மேலே ஒரு அபரிதமான ஒரு அன்பு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும் அவங்களுடைய பாசம். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். இன்றைக்கி பிறந்தநாள் காணும் எனது சகோதரி சரிதா சிஸ்டர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா செல்வ வளங்களும் வளமோடும் நலமோடும் பெற்று நல்லபடியாக வாழணும் அப்படின்னு மனதார வாழ்த்துறேன். இந்த பிரபஞ்சத்தோட சக்தியும் இந்த அத்தனை தெய்வங்களுடைய அனுகிரகமும் அவங்களுக்கு கூடி இருக்கணும். அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கணும், தீர்க்க ஆயுசோடு தீர்க்க சுமங்கலியோடு வாழணும் அப்படின்னு மனதார வாழ்த்துறேன். இந்த வீடியோஸ் பார்க்கக்கூடிய எல்லா சகோதரிகளும் என்னோட சிஸ்டர்கள் தான். நீங்கள் எல்லாருமே சரிதா சிஸ்டருக்கு இன்றைக்கி வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். ஓகேவா? நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்குவோம். அப்படியே நம்ம விலாகுக்குள்ளே போகலாம். அப்புறம் நான் 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பூஜை ரூம் டூர் வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் இந்த குலதெய்வ மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நான் வச்சு வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா லைவ்லேயும் அதை பற்றி பேசியிருந்தேன். அதை பற்றி சரஸ்வதி அப்படிங்கிற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் கேட்டிருக்காங்க, அக்கா எங்கள் குலதெய்வ கோவில் மண் எடுக்க முடியாது, செடி வச்சுருக்காங்க, அங்கேருந்து எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். குலதெய்வ கோயில்னால் நம்ம அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 100 மீட்டரில் எங்கேருந்து வேணாலும் நம்ம மண் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிமெண்ட் போட்டிருப்பாங்க, இல்லை டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க. அங்கே எங்கேயுமே மண் இருக்காது. அப்படின்னா அதை சுற்றி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே ஒரு 3 இடத்துல எடுத்துகிட்டு கட்டி வச்சுக்கோங்க. இதை பற்றி நான் நிறைய நேற்றுமே அதாவது லைவில் நான் ஃபுல்லாக பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் 2 மணிக்கு டெய்லி நான் லைவ் வருவேன். மிஸ் பண்ணிடாமல் வாங்க. நம்ம எல்லாம் நேரடியாக பேசுவது போல் லைவில் பேசலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்களை பார்த்து நீங்கள் எல்லாமே டென்ஷன் ஆகிட்டீங்க. நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். எனக்குமே முகம் மாறினது, அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்து போய் பேசினது எல்லாமே நீங்களும் லைவில் பார்த்துருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதெல்லாம் கடந்து போயிடலாம். எல்லாம் கடந்து போகிறது தானே வாழ்க்கை இல்லையா? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள், நான் இதை ஏற்கனவே பல டைம் நான் சொல்லியிருக்கேன். எத்தனையோ பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வேலைக்கு போகிறாங்க. எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி தான் அவங்க போயிட்டு வர்றாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம வெளியில் பிரச்சனைகள் இருக்குது, அதனால் நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு இருக்காங்களா? அப்படி கிடையாது இல்லையா? எல்லாத்தையும் கடந்து கஷ்டப்பட்டு தானே வாழ்கிறாங்க. கஷ்டப்பட்டு தன்னோட குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இவங்க பேட் கமெண்ட்ஸ் போடுறதுனால நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். முதல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், 4-5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நான் லைவ் போடும்போது இது மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வந்தவொடனே எனக்கு லைவ் வர இஷ்டம் இல்லாமல் தான் நான் சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் எல்லாரும் சொல்லி அக்கா நீங்கள் லைவ் வாங்கக்கா, லைவ் வாங்க, உங்களுடைய குரலை கேட்கணும், உங்ககிட்ட நேரடியாக பேசுகிறது போல் இருக்குது அப்படின்னு சொன்னவொடனே சரி ஓகே, இவ்வளவு அன்பு வச்சுருக்குறாங்க, இந்த அன்பெல்லாம் யாருக்கு கிடைக்கும் இல்லையா?
எல்லாருமே எல்லாரையுமே கூப்பிட்ற மாட்டாங்க. நீங்க வாங்க நேரடியா பேசுவோன்னு சொல்லிற மாட்டாங்க. உங்களுடைய குரல கேட்கணும் போல இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. உங்க குரல கேட்டா தான் எங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எங்க கஷ்டங்களே பறந்து போற மாரி இருக்கு. மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிற மாரி இருக்குங்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் எல்லார்னாலயும் எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. ஆனா என்கிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு கடவுள் குடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு தான் நான் வந்து நெனச்சு எடுத்துக்கிட்டு, இப்ப நான் வந்து டெய்லி வந்து லைவ் வந்துட்டுருக்கேன். கண்டிப்பா இதெல்லாம் நம்ம கடந்து போயிரலாம். அது மாரி தூசி மாரி நம்ம தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கெல்லாம் நான் வந்து அசர போறதும் இல்ல, வந்து சோர்ந்து போற ஆளும் கிடையாது. எனக்கு என்ன கஷ்டம் அப்டின்னா, நான் வந்து அந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லா இப்போ வந்து கமெண்ட்ஸ் நெறைய வருது. இப்போ ஒரு 1000 கமெண்ட்ஸ் பக்கம் வருது அப்டின்னா, நான் நிறுத்தி நிறுத்தி தான் ஒவ்வொரு கமெண்ட்ஸா நான் வந்து படிச்சுட்டு வர முடியும். அதுக்கு நான் வந்து ரிப்ளை குடுக்க முடியும். ஆனா பார்த்தீங்க அப்டின்னா, அந்த கமெண்ட்ஸ வந்து நீங்க ஸ்பீடா படிச்சிரலாம். இப்போ நீங்க ஒரு கமெண்ட்ஸ் போடுறீங்க அப்டின்னா, அடுத்தடுத்து என்ன கமெண்ட்ஸ் வருதுங்கிறது அப்டியே ஓடிட்டே இருக்கும். லைவ்ல வந்து அப்டியே ஓடிட்டே இருக்கும். நீங்க பார்த்துட்டே லைவ் பார்க்குறீங்க அப்டின்னா, அது உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நீங்க கஷ்டப்படுறீங்க அப்டின்னா, நான் பெரும்பாலும் வந்து இந்த லைவை கட் பண்ணிகிட்டே போனது. ஆனால் நீங்களே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறப்போ எனக்கு நேற்று அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக நான் வந்து லைவ் வருவேன். யாரும் கவலைப்படாதீங்க, அக்கா வராமல் போயிடாதீங்க அப்படியெல்லாம் கூட நீங்கள் சொன்னீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக டெய்லி வருவேன். வாங்க நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய விஷயங்களை நாம் பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். டெய்லி 2:00 வந்து எல்லோரும் மதியம் வந்து லைவ் வந்துடுங்க. ஓகேவா? சரி, அப்படியே நம்ம வந்து விலாகுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அழகாக வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டு அழகாக பூவெல்லாம் பறித்து வச்சுட்டேன். அது கூட ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க ஷார்ட்ஸ்லையான்னு நினைக்கிறேன். அக்கா கோலம் வந்து தப்பாக போட்டிருக்கீங்க போல் அப்படின்னு. கோலமெல்லாம் தப்பாக போடலை. அந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா நேராக வச்ச புள்ளி சைடில் போயிடுச்சு. அதிலேருந்து இழுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த கோடு வந்து சைடாக போயிடுச்சு. அவ்வளோதான். அது வந்து கோலம் தப்பு இல்லை, கரெக்டான கோலம் தான். ஓகேவா? அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா அதிலே கமெண்ட்ஸ்லேயும் சொன்னேன். இருந்தாலும் இப்போ பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா அது வந்து அந்த மாதிரி தான். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்மளுடைய பூஜை அறைக்கு வந்தாச்சு. நம்ம செடியிலே பூத்த பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து அப்படியே முருகருக்கு முன்னாடி உள்ள எல்லா தெய்வங்களுக்கும் அழகாக வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி சாமியை கும்பிட்டுட்டு என்னோடய வேலைகளை நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நான் லைவில் சொன்னதான் நிறைய பேர் வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. பூஜை அறை ரொம்ப கோவில் மாதிரி இருக்குக்கா, பார்த்துட்டே இருக்கன்னு போல் இருக்கா, அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. எனக்கும் அப்படி தான். என்னோடய பூஜை அறை எனக்கு வந்து கோவில் கருவறை தான். நான் அந்த மாதிரி தான் பூஜை அறையை வச்சுருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு இந்த வீட்டிலே ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னா என்னோடய பூஜை அறை தான். அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னோடய கிச்சன். இது ரெண்டுலேயும் தான் நான் வந்து அதிக டைம் இருக்கிற நேரம். கிச்சன் அல்லது வந்து பூஜை அறை, இதில் தான் வந்து அதிகமான நேரம் வந்து நம்ம வந்து இருப்போம் இல்லையா? இப்போ பூஜை அறையில் சாமி கும்பிட்டு வந்துட்டோம்னா எப்படி அதிகமான நேரம் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப நம்மளுடைய உணர்வுகள் எல்லாம் வந்து ஒரு சேர நம்ம வந்து நினச்சி நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இந்த பூஜை அறையும் நம்மளுடைய அடுப்படியும் தான். அவ்வளவு எனக்கு பிடிக்கும். அது மாதிரி தான் நீங்கள் சொன்னது மாதிரி தான் நம்மளுடைய பூஜை அறையை நானுமே வந்து வச்சுருப்பேன். எப்போதுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா அத்தை தவறிட்டாங்கல்ல, அதுலேருந்து தான் அந்த ஒரு மாதம் பூஜை அறைக்குள்ள போகாமல் ரொம்ப கஜன்னு ஒரு மாதிரி அப்படியே டஸ்டெல்லாம் லைட்டாக அப்படியே படிஞ்சு ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்போ எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பூஜை அறையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக பன்னீர்லேயே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தெய்வங்களை எல்லாம் தண்ணியில் வந்து அபிஷேகம் பண்ணி எடுத்தாந்து வச்சுட்டு அழகாக அவங்களுக்கு எப்போதும் போல் அலங்காரம் பண்ணி பழைய மாதிரி நம்மளுடைய பூஜை அறையை நான் வந்து கொண்டு வந்துட்டேன். இதில் எல்லா தெய்வங்களுமே உயிரோட்டமாக இருப்பாங்க. அது என்னோடய கைக்கான்னு தெரியல, இல்லை என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதான்னு தெரியல, அது என்னமோ தெரியல, அது அப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். அது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். மனசார சொல்கிறேன். எனக்கு என்னோடய பூஜை அறை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இன்னுமே பூஜை அறைக்கு அதிக உயிரோட்டம் கொடுத்தது என் அண்ணா வாங்கி கொடுத்த இந்த முருகர் தான். இந்த முருகரை வாங்கி வச்சதுக்கப்புறம் இன்னும் இந்த பூஜை அறை பெரிய ஒரு கோவில் கருவறை மாதிரியே மாறிடுச்சு. வீடே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி நிறைஞ்சு இருக்குது. ஒரு நேர்மறை ஆற்றல் வீடு ஃபுல்லாக பரவி இருக்குது அப்படின்னா இந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். அவ்வளவு பிரம்மாண்டமாக, அவ்வளவு அழகாக, சிரித்த முகமாக, குழந்தையா என்னை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏற்படும். இவருடைய கண்ணை பார்த்துட்டு நான் காலையில் என்னோடய வேலைகளை செய்கிறப்போ அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும்.
எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கண் எனக்கு சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்ன கவலைகள் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த முருகர் வந்த நேரமாக என்னன்னு தெரியல, அவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் நினைக்கிற எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம வீட்டுக்கு வந்து ஏசி வாங்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச வேக்யூம் கிளீனர் வாங்கணும், அப்புறம் வந்து இந்த கட்டிலுக்கெலாம் வந்து நிறைய டிசைன்ஸ் எல்லாம் செஞ்சு அது ஒரு மாதிரி கொண்டு வந்தோம். அதெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கும்போது நான் உங்களுக்கு ஒரு விலாகாக கொடுக்குறேன் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு. சில விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவ்வளவு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே எனக்கு பிடிச்சது மாதிரி, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி நடந்துட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த முருகப்பெருமான் வந்த நேரம் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். இன்னும் முருகர் வந்து இருக்கக்கூடிய இந்த நாட்களில் எனக்கு மாதிரி எல்லாருக்கும் எல்லாருடைய கஷ்டங்களையும் தீர்க்கணும், எல்லாருக்கும் வீடு கட்டக்கூடிய அந்த யோகத்தை கொடுக்கணும், வீடு கட்டணும்னு ஏங்கிட்டு இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக இந்த முருகன் வந்து துணை இருப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்க. அதே போல் குழந்தை இல்லைக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட எல்லா சகோதரிகளுக்கும் இந்த முருகப்பெருமானே உங்கள் வீட்டில் வந்து குழந்தையாக பிறப்பார் அப்படிங்கிறத நான் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன். கண்டிப்பாக அது இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை உப்புமா, கீரை வந்து முதல் நாள் வந்து முருங்கை மரம் ஒரே ஒரு வாது மட்டும் நின்றுது. அதாவது வாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த 3 மரமாக நின்னது ஒரே குச்சியாக வந்து நின்றுட்டா. மறுபடியும் அதையும் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்து சுத்தம் பண்ணாங்கல்ல, அன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டோம். வெட்டி விட்டதுக்கப்புறம் அதிலேருந்து பறித்த கீரைகளை எடுத்து அப்படியே வச்சுருந்தேன். காலையில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே உதுக்கையில் அப்படியே குச்சி குச்சியாக எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதில் உள்ள குச்சிகளெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பிஞ்சு குச்சிகள் தான் கொஞ்சம் நீளமாக இருந்தது. சரி ஓகே வெந்துடும் அப்படின்னு எல்லாத்தையும் கழுவிட்டு அப்படியே மொத்தமாக போட்டு ஒரு முருங்கைக்கீரை பொரியல் காலையில். மதியம் தம்பி லீவுனால சரி மதியம் வந்து நான்வெஜ் எடுத்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக மதியத்துக்கு மேலே சமையல் பண்ணினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னாடி போட்டிக்கோளை வச்சுருக்கக்கூடிய அந்த செடி வந்து ரோஸ் செடி, அது வந்து 7 days ரோஸ் தான். ஆனால் அது 7 நாளும் பூக்கக்கூடியது இல்லை. அதாவது லைட் சாண்டல் கலரில் இருக்குமில்ல, அது பார்த்திங்கன்னா வளர்ந்து 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 பெரிய சைஸாக போயிடுச்சு, அப்படியே படர்ந்தது மாதிரி ஆயிடுச்சு. அப்படி வந்து செடி வந்தது அப்படின்னா நம்ம அதை உடனே கட் பண்ணி விடணும். அது பார்த்திங்கன்னா சரி வீடியோ எடுக்கையில் செஞ்சுக்கலான்னு விட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு 2 இது பெருசாக வளர்ந்துருச்சு, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த உரம் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த உரம் வந்து நான் இதில் உரக்கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா செடிகளுக்கு வந்து நம்ம டிஏபி உரம் கொடுத்தோம்னா நல்லா வேர் பிடிச்சும் நல்லா வளரும், வேரோட வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி விட்டு செடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். இந்த டைமில் தான் மல்லிகைப்பூ செடியெல்லாம் வந்து அதிக பூ பிடிக்கும். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி கொத்தி விட்டுட்டு இந்த டிஏபி உரம் வாங்கி கொடுங்க. இல்லை இந்த மாதிரி மிக்சிங் உரம் எல்லா உரங்களும் மிக்ஸ் ஆகி கிடச்சிது அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் இது வந்து உரக்கடையில் போய் டிஏபி உரம் கேட்குறப்போ அக்கா இப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் சொல்லி கேட்டேன், இந்த மாதிரி பூச்செடிகள் நிறைய செடிகள் வீட்டில் இருக்குது, இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் செடி உரம் கொடுக்கணும்ப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி உரம் இருந்தாலும் கொடுங்க, இன்னொன்று மல்லிகைப்பூகளுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே வந்து எல்லா உரமும் கலந்தது மாதிரி ஒரு உரம் இருக்குக்கா, அது வேணால் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படி சரி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே எல்லா செடிகளுக்கும் இன்றைக்கி போட்டிக்கோளில் உள்ள பாதி செடிகளுக்கு தான் கொடுத்துருக்கேன். என்ன பாதி செடிகளுக்கெல்லாம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பூக்கக்கூடிய மல்லிகைப்பூ செடி, ரோஸ் செடி அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதில் உள்ள புல்லுகளெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே எல்லா செடிகளுக்கு இதுக்கு முன்னாடி வச்சுருக்கக்கூடிய நம்ம துளசி செடிக்கு, இந்த சைடு இருக்கக்கூடிய அடுக்கு மல்லிப்பூ செடிக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த லைனில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்கும் வந்து உரத்தை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஃபஸ்ட்டு காலையிலே வாசல் தெளிக்கும் போதே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த மண் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சுற்றி கிளறி விட்டுட்டு உரம் கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கை வலிக்காது. காஞ்சி போயிருந்ததுன்னா நம்ம வந்து அது மண் இறுகி இருந்தது அப்படின்னா நம்ம மண்ணை கிளறும் போது நம்மளுக்கு கை வலி எடுக்கும் இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலையிலே தண்ணியை ஊற்றி சரி ஊறட்டும், நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கும் இது வந்து தண்ணி ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தண்ணியை மட்டும் ஊற்றி விட்டுட்டு போயிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் உரம் கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை லைட்டாக வந்து 1 கப்பு ஊற்றி அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் உரம் கொடுத்துட்டு சுற்றி வந்து எப்போதுமே வேருக்கு பக்கத்தில் நம்ம வந்து உரம் போடக்கூடாது, நல்லா மண்ணை கிளறி விட்டுருங்க. நல்லா கீழேருந்து மேலே வாக்கில் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் செடியை சுற்றி அந்த தொட்டி ஓரம் இருக்குது இல்லையா, அந்த ஓரத்தில் தான் நம்ம கொடுக்கணும், செடிக்கு பக்கத்தில்
கிளைகளையோ வேர்களையோ நம்ம வந்து உரத்தை போடக்கூடாது. அப்படி போட்டோம் அப்படின்னா அது வந்து வேர் வந்து சூடேறிடும். அந்த உரத்தோட கெமிக்கல் வந்து அந்த வேருக்கு வந்து அதிகமான சூட்டை கொடுத்து செடி வந்து கருக ஆரம்பிக்கும். அதனால் சுற்றி போட்டு விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு கப்பு தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றி விட்டுருங்க. அப்போ அதோட அந்த உரம் வந்து அப்படியே கரைஞ்சி கரைஞ்சி செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வேக்கம் கிளீனர் வந்து வாங்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து 2009 வீடு கட்டணும். 2010 என்னமோ வந்து ஒரு வேக்கம் கிளீனர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஹீரோ கிளீன் சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா அப்போவே வந்து 10,099 என்னமோ அந்த ரேட்டு தான் அது. இத்தனை வருஷம் நான் வச்சு அதை அவ்வளோ பராமரிச்சுட்டேன். வந்து இந்த ஹீரோ கிளீன் கொடுத்தவங்களுக்கே அவ்வளோ ஒரு ஆச்சரியம். இத்தனை வருஷம் எப்படி மேடம் வச்சு இத்தனை வருஷம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படியெல்லாம் கேட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பக்குவமாக அந்த பொருளெல்லாம் நான் வச்சுருப்பேன் எனக்கு. அதனால் அதை வச்சு க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். அதோடைய ஃபில்டரெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி துரு ஏறிட்டு அது கலண்டு விழுந்துருச்சு. மறுபடியும் அந்த ஃபில்ட்ரு வந்து தனியாக கிடைக்காது அப்படின்ட்டாங்க. அதோட அந்த டியூப் எல்லாமே உடஞ்சிருச்சு. ஒரு மாதிரி ஏர் வந்து இழுக்காமல் வந்து அங்கங்கே வந்து உடஞ்ச உடனே அந்த ஏர் எப்போதுமே வந்து வேக்யூம் கிளீனர் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி தானே உள்ளே இழுக்கும். அப்போ அந்த இது வந்து ஓப்பன் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக வந்து அப்படியே கிராக் விட்டது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் ஏர் போக ஆரம்பித்தோன்னா அந்த இழுக்கிறதே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரி ஓகே. அதோட பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே உள்ள மோட்டருக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்ட்ருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இத்து போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி அதை விட்டுடலாம். ஏன்னா நான் மறுபடியும் வந்து அன்றைக்கி பெட்ரூம் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் க்ளீன் பண்ணையில் ஏர் வரவே இல்லை. ஃபுல்லாக வந்து எங்கேயோ ஒரு பக்கம் போகுது, சுத்தமாக இழுக்கவே இல்லை. சரி உடஞ்சிருச்சு, இனி இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வேக்கம் கிளீனர் இருந்தால் தான் எனக்கு வந்து இந்த வீடு வந்து பெட்டுக்கு அடியிலலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா ஃபுல்லாக நம்மளுடைய 16க்கு 10 பெட்ரூம் அப்படின்னா அந்த 16க்கு 10 கட்டிலாக தான் இருக்கும். 2 கட்டில் ஃபுல்லாக உட்டு கட்டில் போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ சீமாத்துலாம் நம்ம குனிஞ்சு கை எட்டுற அளவுக்கு நம்ம வந்து இது பண்ண முடியாது, க்ளீன் பண்ண முடியாது. இது அப்படின்னா அப்சர்வ் பண்ணி அப்படியே இழுத்துரும். என்னோட கூட்டுறப்போ பெரும்பாலும் வந்து இந்த எனக்கு டஸ்ட் அலர்ஜி வந்து இருக்குது, இன்னுமே இருக்குது. அதெல்லாம் லைட்டாக கூட்டினாவே தும்மலாக வரும். பயங்கரமாக வந்து தும்மல் வந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி மூக்கெல்லாமே அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்போ இது அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்ம எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்குதோ உள்ளே விட்டு அப்படியே எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி நல்லா இழுத்துட்டு வந்துடும். சரி இந்த வருஷம் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்டெல்லாம் பார்த்தேன். ஆனால் மறுபடியும் எனக்கு இவங்கக்கிட்டே போய் சரி கேட்கலான்னு சொல்லிவிட்டு அந்த பழைய பில்லு அப்போது 2011 வாங்கின அந்த பில்லெல்லாம் பத்திரமா வச்சுருந்தேன். அப்புறம் அதில் பார்த்துட்டு அதில் உள்ள அட்ரஸுக்கே கால் பண்ணோம். இது உடனே வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அதோட அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொன்னாங்க. இது என்ன அப்படின்னா அந்த பழைய மிஷினுக்கும் இதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸு கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் அந்த அட்ஜஸ்டரிஸும் கொஞ்சம் வந்து மாற்றிருக்கிறாங்க. நம்ம கழட்டி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து மாட்டி நம்மெல்லாம் ஒவ்வொரு பொருளையும் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்குமில்ல, அதுவும் கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க. கொஞ்சம் தான், நிறையெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மெஷினோட அந்த டிசைனை வந்து மாற்றிருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து நம்ம அதில் வந்து பழைய மிஷினில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக நான் வந்து அட்டை பாக்ஸில் வச்சுருப்பேன். தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து இப்போ ஒட்டடை அடிக்கிறா இருந்தால் தனியாக மாட்டணும். இப்படி இப்போ ஒரு ஜன்னல் க்ளீன் பண்ணுறா இருந்தால் அதுக்குள்ளதை எடுத்து தனியாக மாட்டி நான் வந்து பண்ணணும். ஆனால் இதில் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ எந்த இடமெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு 5-6 பொருளை நம்ம சுற்றி இந்த மிஷின்லேயே மாட்டி வச்சுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த அதாவது இந்த கீழே வந்து வீடு துடைக்கிற அந்த ப்ரெஷ் இருக்குதுல்ல, அதெல்லாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக சாய்ச்சி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து அதுக்கே தனியாக ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் மொத்தமாக சுற்றி அந்த மெஷினை சுற்றி வந்து இந்த ரோபோ மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து வாங்கிட்டோம். அப்புறம் 2 நாள் கழித்து தான் டெமோ காட்ட வந்திருந்தாங்க, எப்படியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஒட்டடை எல்லாமே வந்து எடுக்க சொன்னேன். அதே போல் அந்த ஃபோட்டோவில் எல்லாம் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டுகள் எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அது வந்து அப்போ வாங்கினது இல்லையா. முக்கால்வாசி நான் வந்து அதில் வந்து இந்த வீடு க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் பெரும்பாலும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த ஒட்டடை அடிக்கிறது பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. இதோட கம்பெனியுமே ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பிராண்டட் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம இதையே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே வாங்கியாச்சு. அந்த வீட்டுக்கு வந்து ரோபோ வாங்கலான் இருக்கிறோம். அது ஒரு சின்ன ஒரு ஆசை. அந்த ரோபோ வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கணும். இந்த வாரத்தில் வந்து டெமோ காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து பொருட்கள் எல்லாம் கீழே இருக்குது இல்லையா, அது வந்து ரோபோ அப்படின்னா ஒரு
5 இன்ச்சுன்னு சொன்னாங்க. 5 இன்ச்சோ 10 இன்ச்சோ அது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். அப்போ தான் அது உள்ளே போயிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கையோட தொடச்சும் கொடுத்துருமாம்மா வீட்டெல்லாமே. அது ஒரு மாதிரி கேட்குறக்கு நல்லா இருந்தது. வீடியோஸ் எல்லாம் காட்டினாங்க, பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தது. சரி டெமோ காட்டுறேன்னு சொன்னாங்களா, சரி வரட்டும் அப்படின்ட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க வந்து டெமோ காட்டினாங்க. எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த சோபால்லாம் பார்த்தீங்க, இதாவது ஜன்னலில் அந்த நெட்டில் தான் இவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஆனால் இந்த சோபால்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவான். நான் கூட வந்து வீடு க்ளீன் பண்ணையில் சும்மா அப்படியே எடுத்து இந்த கவரெல்லாம் தட்டி விட்டுட்டு அப்படியே க்ளீன் பண்ணுவேன். என் பையன் சின்னவன் வந்து க்ளீன் பண்ணான் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அம்பட்டே எடுத்து வெளியில் போட்டுட்டு க்ளீன் பண்ணி கொடுப்பான். ஆனால் வந்து இப்போ இவர் க்ளீன் பண்ணி காட்டினதுக்கப்புறம் தான் இந்த சோபாக்குள்ளே இவ்வளவு இருக்குதா, இதில் தான் நம்ம குடியிருந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் வந்து செஞ்சதே இல்லை, எனக்கு இது தெரியவும் தெரியாது. சரி சோபான்னா மேலோட்டமாக க்ளீன் பண்ணுறதா அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி எடுக்கணும், வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டால் போதும். ஒவ்வொரு இப்போ இன்றைக்கி வந்து ஹால் க்ளீன் பண்ணுங்கள், ஃபுல்லாக ஜன்னல்லேருந்து ஒட்டடை அடிக்கிறது, இந்த சோபா க்ளீனிங் இதெல்லாம் செய்யுங்க, அடுத்து ஒரு நாள் பெட்ரூம் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உண்மையாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பொருளுப்பா இந்த வேக்யூம் கிளீனர் வந்து. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும். இப்போ பாருங்கள் அவர் க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு காட்டுறாரு. அதோட டஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் ஒரு அடி 2 அடிக்கு க்ளீன் பண்ண இடத்துல எவ்வளவு டஸ்ட் இந்த சோபாக்குள்ளே இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே தான் நம்ம உட்காடுறோம். இதே அளவு தான் பெட்டுலேயும் இருந்தது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அவர் வந்து தட்டி காட்டினார். இப்படி லைட்டாக தட்டும் போதே அந்த டஸ்ட் இருக்குது இல்லையா, அது மறுபடியும் உள்ள சோபாக்குள்ளேயே போயிடுது. இது இன்னுமே ஆச்சரியமாக இருந்தது, இப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏசியை வந்து க்ளீன் பண்ணி தர சொன்னோம். அப்புறம் ஒவ்வொரு அந்த ஆப்ஷன்ஸு நம்ம அந்த அதாவது அதிகமாக டஸ்ட்டு உள்ள இடத்துல நம்ம அடித்து வேகமாக வெளியில் தள்ளணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா கற்பூரம் போட்டுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக நம்ம வந்து ஏர் ஃப்ரெஷ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி இதில் வந்து கற்பூரம், பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு இது மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா, நல்லா ஃபேனை போட்டு விட்டுட்டு பிடிச்சிங்க அப்படின்னா நல்ல வீடு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும், நிறைய பூச்சிகள் வராது அப்படின்னு சொன்னார். இது எப்போதுமே நீங்கள் வந்து டெய்லி செய்கிறா இருந்தாலும் செய்யலாம், இல்லை அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு டைம் கூட நீங்கள் வந்து செய்யலாம். இன்னொன்று இதில் வந்து இந்த நம்ம சென்ட் இருக்குல்ல, சென்ட்டெல்லாம் அடிச்சுக்குவோம்ல, அதை ஒரு வந்து கிளாத்தில் குட்டியாக ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதை மறுபடியும் இந்த டப்பாக்குள்ளே போட்டு மூடி விட்டுட்டு இதை வந்து அப்படியே பிடிச்சி விட்டோம் அப்படின்னா அந்த காற்று ஃபுல்லாமே வந்து வீடு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடும். ஃபேனை போட்டு விட்டு அப்படியே பண்ணி விடுங்க அப்படின்னாரு. அதே போல் அந்த கற்பூரத்தை வந்து போட்டதுக்கப்புறம் மறுபடியும் கலட்டி காட்டினார். இந்த மாதிரி தான் வந்து இப்போ எவ்வளோ ஸ்மெல்லு நல்லா வருது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது கரைச்சி வெளியில் எடுக்கும், அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அசசரிஸாக மாட்டி மாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. கீழே கூட்டுறது ஓகே, அது மாதிரி கீழே நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருந்தாங்க அப்போ உள்ள மாடலில். இதில் கொஞ்சம் அகலப்படுத்தியிருக்காங்க. இது வந்து வீடு நம்ம மாப் பண்ணுறது. இதுவுமே ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாப் பண்ணி காட்டினாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணிச்சு. அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பெட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு எடுத்தாங்க பார்த்துக்கோங்க. இந்த பெட்டுக்குள்ளே தான் இவ்வளோ நாள் தூங்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு டஸ்ட்டு அந்த பெட்டு ஃபுல்லாக. இவ்வளோக்கும் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேலே உள்ள எல்லாமே பெட்ஷீட் ஃபுல்லாக துவைச்சி காய போட்டு எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சேன் பெட்ரூமையே. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று அவர் வந்து க்ளீன் பண்ணி காட்டினப்போ தான் தெரிஞ்சுது அவ்வளவு டஸ்ட்டு அந்த பெட்டில் இருக்குது. இவ்வளவு மேலே உள்ள கவரெல்லாம் கூட எடுக்கவே இல்லை, கவருக்கு மேலேயே வந்து தான் அவர் வந்து எடுத்து காட்டினாங்க. அப்படி ஒரு டஸ்ட் இருந்தது. உண்மையாலுமே சொல்கிறேன், இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்கணும். இப்போ நம்ம அதிலே தான் குழந்தைங்களாக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், மூக்கெல்லாம் வந்து அதாவது நம்ம மூக்கை வந்து ஒரு பக்கம் சாய்ச்சிட்டுலாம் படுப்போம். அப்போ சுவாசிக்க என்னாகும், அந்த டஸ்ட்டு நம்மளுடைய நுரையீரலில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக படிய ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஆஸ்துமா நோயெல்லாம் வர ஆரம்பிக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ரோபோ பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு க்ளீன் பண்ணாது. அது என்னென்னா ஃபுல்லாக வந்து கீழே உள்ள டஸ்ட்டுகளை க்ளீன் பண்ணும், நீட்டாக வந்து வீட்டை வந்து மாப் பண்ணி கொடுத்துருமாமா. அது வந்து நம்ம செட்டிங் தான், ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கேருந்து வேணாலும் நம்ம வந்து அதை வந்து இயக்கிக்கலாம்.
அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் பெட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள், நம்மளுடைய ஜன்னல், ஸ்க்ரீனு, எல்லா பக்கமும் மேலே அட்டாரம், சோபா இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ சும்மா வெறும் தண்ணியை மட்டும்தான் லைட்டாக கீழே ஊற்றி விட்டுட்டு மாப் பண்ண சொன்னேன். ஒரு துளி ஈரம் இல்லை, அப்படியே நம்ம தொடச்சிட்டு காலை வச்சு நடந்து போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நல்லா ஒரு அப்சர்வ் பண்ணி அவ்வளோ சூப்பராக ஒரு துளி ஈரம் இல்லாமல் அழகாக வந்து மாப் பண்ணி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏசி ஃபில்ட்ரு வந்து க்ளீன் பண்ணி காட்ட சொன்னோம். ஏன்னா பெரும்பாலும் இதுதான் பெரிய தொந்தரவாக இருக்கும் இல்லையா, அடிக்கடி கழட்டி அந்த நெட்டை வந்து கழுவிட்டு கொண்டாந்து மாட்டுறது. ஆனால் இந்த டைம் வந்து அவரையே க்ளீன் பண்ணி காட்ட சொன்னோம். அவ்வளோ சூப்பராக வந்து பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு. அப்புறம் உள்ள அந்த ஏசிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரி பல்லாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு உள்ளே வந்து நிறைய டஸ்ட்டு வந்து படிஞ்சிருக்கும். அது நம்ம என்ன தான் நம்ம தொடச்சாலும் எடுத்தாலும் போகவே போகாது. இது மாதிரி இந்த வேக்யூம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணுறப்போ நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக எடுத்துருச்சு. இப்போ பாருங்கள் இவ்வளோக்கும் போன வாரம் நம்ம ஏசி அந்த ரூமுக்கு மாட்டுறப்ப தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளவு டஸ்ட்டு படிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக இந்த வேக்யூம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணாங்க. ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துச்சு. இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ரூமை க்ளீன் பண்ணுறப்போ ஒரு டார்கெட் வச்சுக்கணும். இந்த நாளில் இந்த ரூமை க்ளீன் பண்ணிடணும், இங்கே உள்ள எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடணும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம பெட்ரூமில் க்ளீன் பண்ண ஒரு டஸ்ட், அதாவது கீழே பெட்டில் க்ளீன் பண்ணது. இது வீடியோ எடுத்திருந்தேன், ஒரு நிமிஷம். அந்த ஒரு கிளிப்பிங் வந்து எப்படியும் மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே, சாரி. அதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த மெஷினை வச்சு அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க. இவ்வளவு வந்து இதெல்லாம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் எல்லாம் துவைச்சி மறுபடியும் விரித்து விட்டுருக்கிறேன். அதிலே இவ்வளவு குப்பை. இது வந்து மேலே உள்ளதில்லை, அடியில் பெட்டுக்குள்ளேருந்து வருது. அது மண்ணும் தூசியுமாக வருது பார்த்துக்கோங்க. இவ்வளோக்கும் அந்த பெட்டை நம்ம எடுத்துகிட்டு கவரை பார்த்தோம்னா புதுசாக இருக்கும். இந்த பெட்டுக்கு கீழே ஒரு கவர் ஒன்று போட்டிருக்கோம், பெட் கவர் போட்டு அதுக்கு மேலே தான் இதை விரிச்சிருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளவு மண்ணும் டஸ்ட்டு வந்து அவ்வளோ படிஞ்சிருக்குது. வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் க்ளீன் பண்ணியே ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு கமெண்ட்ஸில் சொல்லு. இது வந்து விளம்பரம் கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறக்காக நான் வாங்கினேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்துக்கு மேலே இந்த கம்பெனியோட பிராண்டட் தான் நான் அந்த வேக்யூம் கிளீனர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால அதே கம்பெனியோட பிராண்டடே புதுசாக நான் வந்து வாங்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாருக்குமே, அதாவது ஆஸ்துமா உள்ளவங்க, டஸ்ட் அலர்ஜி உள்ளவங்க, இது எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். வீட்டில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வேக்யூம் கிளீனர் இருந்தே ஆகணும். டஸ்ட் அலர்ஜியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் அதை போக்க வைக்கவே முடியாது. தும்மல் வந்துட்டே இருக்கும், எதுவுமே சாப்பிட முடியாது, ஒரு கூலிங்காக எடுத்துக்க முடியாது. அது ரொம்ப வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து நுரையீரலை வந்து பாதிச்சிட்டே இருக்கும் இல்லையா. ஆனால் இது கண்டிப்பாக வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 16,000 ரூபாய், அதாவது 16 rupees இதோட ரேட்டு. எல்லா அசசரிஸோடவும் சேர்த்து தான் இந்த ரேட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து ஹீரோ க்ளீன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னாவே வந்து வரும். இந்த பிராண்டட் வந்து நிறைய ஆன்லைன்லேயுமே இது வந்து இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கி கூட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? அவ்வளோதான். எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த விளாகில் இன்னும் நிறைய பேசுவோம், இன்னும் நிறைய நம்ம வந்து ஷேர் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து 2 மணிக்கு எல்லோரும் நம்மளுடைய லைவுக்கு வந்து எல்லோரும் வந்துடுங்க. நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை எல்லாருமே பகிர்ந்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம அப்படியே விலாகை முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த விலாகில் ஏதாவது ஒரு டிப்ஸு உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே போல் லைக் கொடுக்கும்போதே கீழே வந்து ஹைப்புங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் கேட்கும் இல்லையா, அதையுமே நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.